சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆக போகிறனால எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விசாவெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஹஜ்ஜுக்கு உள்ள விசா மட்டும்தான் நம்ம உள்ளே என்ட்ரி ஆக முடியும். இதே நம்ம ஹவுஸ் டிரைவரோ கம்பெனி டிரைவரோ இந்த மாதிரி எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதையும் மீறி நம்ம உள்ளே போனோம்னா அது பெரிய குற்றமாக கருதப்படும். 10,000 ரியாலுக்கு மேலே ஃபைனு மட்டுமே வரும். ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆகிட்டாவே நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மக்காவை கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடில் எதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணையில் நம்ம ட்ராவல் பேக்கில் அதான் இக்ராம் துணி இந்த ஒயிட் கலரில் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம எக்காரணத்தை கொண்டு ட்ராவல் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் செக்கிங் பாயிண்ட் போட்டிருப்பாங்க. அந்த செக்கிங் பாயிண்டில் உங்கள் பேக்கை திறந்து அந்த இக்ராம் துணி அதாவது ஒயிட் கலர் துணி இருந்துச்சுன்னா நீங்கள் சட்ட விரோதமாக மக்காவுக்கு போகிறீங்கன்னு அந்த போலீஸ் செக் பாயிண்டில் உள்ளவங்க கருதுவாங்க. ட்ராவல் பண்ணையில் எக்காரணத்தை கொண்டும் ஒயிட் கலரில் எந்த ஒரு துணியும் உங்கள் பைக்குள்ளே வைக்காதீங்க. ஹஜ்ஜு முடிகிற வரையும் எல்லா இடத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா இடத்துலையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை சவுதியில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.